ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈஸியான ஸ்டைலில் புடலங்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 புடலங்காய் குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புடலங்காயை 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுடலாம். அது தேவையில்லை, மேலே இருக்க தோல் மட்டும்தான் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிற கூட்டுக்கு. இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் எல்லா புடலங்காயும். நீர் காய்களை தினமும் நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. 150 பாசிப்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். குக்கர்லேயே ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த பாசிப்பருப்பு கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை சேர்த்துக்கலாம். நீங்கள் பாசிப்பருப்புக்கு பதிலாக கடலைப்பருப்பும் ஊற வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு ஊற வைக்க உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் பாசிப்பருப்புலையும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். குக்கர்லேயே இந்த பாசிப்பருப்பு, கட் பண்ண புடலங்காய், வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு நீங்கள் பொடியாக நறுக்கியும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி விழுதாகவும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டு, கருவேப்பிலை, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு, ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்க்க தேவையில்லை. பருப்பு ஊற வச்ச அந்த தண்ணியே போதும். பருப்பு ஊற வச்சுருக்க அந்த தண்ணியிலே இந்த காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரில் அப்படியே தான் வேக வைக்க போகிறோம். குக்கரை மூடிட்டு வேக வைக்க வேண்டியது தான். இப்போ குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுடலாம். விசில் போட்டு அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 விசில் வந்தால் போதும். புடலங்காய் சீக்கிரம் வெந்துடும். பாசிப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கும் 2 விசில் வந்தால் போதும். இப்போ அதுக்குள்ளார ஒரு தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு 2 பத்தை தேங்காயை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஒரு 90%க்கு அரைச்சா போதும். அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போது குக்கர் நல்லா விசில் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் பாருங்கள் கூட்டு எப்படி சூப்பராக ரெடி ஆகியிருக்குன்னு. இப்போ இதில் தேங்காய், சோம்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து ஒரு 2 கொதி வரட்டும். இந்த பச்சை வாடெல்லாம் போகட்டும். ஒரு 2 கொதி வரட்டும். இந்த கூட்டு நம்ம சாதத்தோடவும் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடவும் சாப்பிட்லாம். நல்ல சைட் டிஷ் இது. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு 2 செகண்ட், தேங்காய் போட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஒரு 2 செகண்ட் கொதிச்சதும் கொத்தமல்லி தழை தூவிட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம கூட்டை தாளிச்சிக்கலாம். கூட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு, உளுத்தப்பருப்பு சேர்த்து ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். பெருங்காயம் சேர்த்து இப்போ தாளிச்சதை கூட்டில் சேர்த்து அவ்வளோதான். ஒரு சூப்பரான கூட்டு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.